குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஸ்டோரி இல்லன்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில ரசிகர்கள் இந்த ஜிபியூ படத்துல ஸ்டோரி இல்ல அப்படின்னு சொன்னது கூட பரவாயில்லைங்க. ஆனா படத்தோட இயக்குனர் இது நார்மல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னது தான் இங்க மைனஸா போச்சு. ரொம்ப கதையெல்லாம் ரொம்ப குழப்பல, ரொம்ப சின்ன கதை, ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. பட் இருந்தாலும் படத்தோட மைய கருத்து என்னன்றத இப்ப சொல்றேன், நல்லா கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகேவோட ரெஃபரன்ஸோ மற்றும் ஏகேவோட ஹிஸ்டரியோ இந்த படத்துல வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா படத்தோட என்டர்டைன்மெண்ட்டுக்கும் தலையோட வேல்யூ என்னன்னு காட்டுறதுக்காக தான். செகண்டா த்ரிஷா பண்ண விஷயத்துக்கு அர்ஜுன் தாஸோட ரிவெஞ்ச், அர்ஜுன் தாஸோட ரிவெஞ்சுக்கு அஜித்தோட செய்கைன்னு ரிவெஞ்ச பேஸ் பண்ணி தான் படத்தோட கதைகளை தான் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே மறந்துருங்க. உண்மையிலேயே படத்தோட ஸ்டோரி என்னன்னா கெட்டவனா, அதாவது பேடா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில இருந்து குட்டா மாதிரி நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கப்ப என்னதான் நம்ம குட்டா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மள பேடா தான் மாத்தும். அந்த வகையில பேடான ஏகேவா மாறி இவங்களுக்கு கெட்டவனான பேடான பேட் ஏகேவை தாண்டி கேடு கெட்ட அசிங்கமான வார்த்தைகளை கொண்ட இந்த அக்லி ஏகே தான் தேவைப்படுதுன்னு இந்த உலகத்துக்கு நம்ம ஏகே மூலமாக அக்லியை வெளிப்படுத்தி இருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். நம்ம லைஃப்லயே ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இந்த குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. ரொம்ப மோசமாச்சுன்னா இந்த அக்லியும் வெளிப்படும்.